ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் இங்கேருந்து புளியந்தோப்பு ஒரு ஷாப்பிங் பண்ண தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து செராமிக் கலெக்ஷன் வந்து சூப்பராக இருக்குது. அதனால் ஷாப்பிங் பண்ண தான் போகிறோம். அது என்ன கடைன்னு சொல்லி அங்கே போய் பார்க்கலாம். என்ன நான் வாங்க போகிறேன் அப்படின்ட்டு நம்ம அங்கே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டேடியை மறைச்சிட்டாங்க. அதுலேயே தெரியுது 2K 100ன்னு தெரியுது. அதுலே போர்டு. டேடி வேற ரொம்ப ஹைட்டாக இருக்காங்களா, அந்த குடத்துலேயே நிற்கிறாங்க. மாம்பழம் வாங்க போறோம். மாம்பழம் ஏய் விட்டு விட்டு பிஞ்சு போகுது. தள்ளி தான் எடுக்கணும். தள்ளி இருந்தா அங்க அந்த பக்கமா ரோடு கிராஸ் பண்ணி நின்று எடுக்கவா? நீ தானே மம்மி தள்ளி நின்று எடுக்கணும்னு சொன்னேன். எப்போ அந்த கடைக்கு போவோம். ஏய் ஜாலி ஜாலியா இருக்கு. ஏய் சார் டாடி ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டேன். ஏய் பிஞ்சிக்கோ. பின்னாடி வச்சுட்டுமா இங்கேயே வா. இதுவும் தெரி 2 kg. மாமா பின்னாடி வைக்கட்டுமா இங்கேயே வைக்கிட்டா? ஏ ஓரமா வை அந்த கீழ. ஓகே கேக்கு நான் அவர்கிட்ட கேட்கணும். அவர்கிட்ட தான் கேட்கணுமா? ஓகே. எனக்கு இது இதில் வேணும். அப்புறம் இதெல்லாம் பச்சை இதெல்லாம் வைக்கிறோம். இல்லை நம்ம பார்த்து இது கிடையாது. நீ தான் இன்னும் வீடியோ பார்த்ததில்லை. இது ரேட்டு தான். கேளு, நீயே கேளு. இங்கே வர ஆகிட்டாங்கலாம் சூப்பராக ப்ராடக்ட்லாம் செமையாக இருக்கும். ஒன்றும் பார்க்கறதுக்கு செம்ம கலெக்ஷனாக இருக்கும். எல்லாம் உள்ளெல்லாம் இருக்குது. உள்ளெல்லாம் போய் பார்க்கலாம். फोटो टीका हेलो सुजाओ मी ये कितना है ये बता ये मोबाइल
ஒயிட் மோகல் 350. ஆயில் கேன்லாம் 120 நோ போட்டுருக்கோம். அதெல்லாம் முடிச்சுமா பொண்ணு வாரத்தோட முடிச்சுமா இந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட ஆஃபர் தருவோம். இல்லை 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 இந்த இது 550 ரூபா. இன்னொன்று இருக்குது பாருங்க, அது எடுத்துங்க. 750 வரும் 4 பீஸ் செட்டு. எல்லாமே வீடியோவில் கம்மியாக இருந்து பார்த்தோம். அந்த நேரத்தில் வந்து ஆஃபர் இது பண்ணாதாங்கம்மா. எல்லா நேரத்தில் அந்த ஆஃபர் கொடுத்துட முடியுமா? இது நல்லா இருக்கு. இங்கே அதே தான். இங்கே நல்லா இருக்கும். இப்போ என்ன சொன்னாங்க? இது எவ்வளோ சொன்னாங்க? உங்களுக்கு எவ்வளோ இது லாஸ் பாருங்க. 65 + 18% ஜிஎஸ்டி ப்ளஸ் அவுட்டர் பாக்ஸு ஒரு பாக்ஸுக்கு 50னா ஒரு ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜ் 3 ரூபா. 81 ரூபா 120 அதே ரேட் தான். இதெல்லாம் அதே 200 இது 120. அது பக்கத்தில் இருக்குது 220. இந்த அம்மா வந்தாங்க இப்போ என் கடையில ஒரு கடையில கஸ்டமர் இருக்காங்க. அந்த ஆஃபர் தரது குறிப்பிட்ட நேரத்துக்காக மட்டும் தான். எல்லா நேரத்துல அதே ஆஃபர் தரமாட்டோம். அது நீங்க பார்த்தது நவராத்திரியோட ஸ்பெஷல். இந்த அம்மா இந்த சம்மர் ஆஃபர்ல இந்த இந்த இதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஸ்ரீ. இல்ல அதிகமா சொல்றாங்க. இது எவ்வளவு சொன்னாங்க? இந்த ஆயில் பேனு அது வந்து 350. ஓ ஓகே, நான்லேயே வாங்கிக்கிறேன். சில இதெல்லாம் ஆன்லைன்லேயே ஓகேவா இல்லை? இங்கே பாரு. ஐய் திரும்பிடலாமா? என்ன சேர்த்து கமெண்ட் இருக்கு, திரும்பிடலாமா? போயிடலாமா? வரியா வரியா? செராமிக்ல நல்லா இருக்குல்ல சவுண்டு? இதெல்லாம் கம்மியாக தான் சொன்னாங்க. பார்ப்போம். இது சவுண்டா இருக்கு, அது சவுண்டா இருக்கு. சிங்கர் மாதிரி நம்ம லியா மாதிரி இல்ல, ரஷன் மாதிரி தானே இருக்கு. சரி, ரஷன் மாதிரி தானே இருக்கு. அதோட குட்டி தான் போல போங்களா. அதை புதுசு புதுசுன்னு அதோட குட்டி போல டாடி. பார்ப்போம். போய் போய் இங்க வா, போய் இங்க வா. ஏன் நீங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. நானும் எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கியிருக்கேன். அந்த ஆயில் கேனது எடுத்துடலாமாடி? அதையும் சேர்த்து அனுப்புறியா? 350 இன்னொன்று 250 சொன்னாங்களே. அது குட்டி எதுக்கு? 200 கேளு. இன்னொன்று இந்த இது நான் போய் காமிக்கிறேன் பாரு. அனுப்பிட்ட பெருக்கு கேட்குறேன். இதோ இது ஒன்று 200 கேளு. அதுதான் 200 கேட்டு பாரு. 350ன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன்லேயே அதே ப்ரைஸ் தான், அங்கேயும் அதே தான் சொல்கிறாங்க.
தண்ணியா தண்ணியா இருக்குன்றியா? எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது இங்கே தானே அடிக்கடி வந்து டெய்லி வரும். ஸ்கூல்ல இருந்து நேரம் ஆமா, உன்னை ஸ்கூல்ல பிக்கப் பண்ணுவோம். ஈவினிங் நேரம் இங்க வந்து சாப்பிட்டு தான் போவோம். அப்பெல்லாம் வந்து சின்ன பொண்ணு ரொம்ப சின்ன. ஆமா, இப்பதான் கூட்டமே இப்போ நம்ம பாருங்க, ஒரு கூட்டம் இல்லை. நாங்கள் முன்னாடியே தான் இங்கே இருக்கோம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து எவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கு. ஈவினிங் ஆனாவே செம்ம கூட்டம். நின்றுட்டு தான் ஆனால் சாப்பிடணும். அப்படின்னா சீட்டிங் கிடையாது. இப்போதான் கிளியராக இருக்குது. இவ்வளோ நேரம் வந்து கை யாராவது வச்சுட்டு இங்கே ரோஸ் மில்க் தனியா ரோஸ் மில்க் தண்ணியாக இருக்கா? இல்ல சாப்பிட்றியா? ஆ? சாப்பிட்றியா? எனக்கு வேண்டாம், நீ உட்கார். எடுத்துக்கோங்க டாடி. நீ சாப்பிடு. கண்ணெல்லாம் அனல் பறக்குது. கண்ணெல்லாம் அனல் பறக்குது. ஆமாம், சரியா நல்லா இருக்கு. நிறைய ஹாப்பி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாமா வரவே மாட்டாங்க. மாமா வந்து நல்லா இருக்கா? மாமா வந்து ஒரே ஹாப்பி. தண்ணி பிடிப்பாங்க. நல்லா இருக்கா? புளிப்பா இருக்கா? சாப்பிடு. எனக்கு வேண்டாப்பா. வாங்கிக்கலாம். எல்லாம் வராங்க. என்ன மறுபடியும் சொன்னீங்கன்னா புகையா வருது. புகை. சொல்லு. ஏமா இவ்வளோ கிட்ட இருக்காது? பானிபூரி எழுதி கொடுத்தாவே சாப்பிடுறேன். சொன்னா பிடிக்க நல்லா நல்லா இருக்கா? ஒரு புளிப்பு. எனக்கு அதான் பிடிக்கும். புளிப்பு பிடிக்கும். காலை ரெடி பண்ணிடலாம். சாமான் எப்பாடு அந்த ஆட்டோ பெஸ்ட்டாக இருக்குது. அதெல்லாம் ரெடி பண்ண இப்போ வேலையே ஆகாது. சரவணா செல்வரத்னமோட ஸ்வீட் கடை இது. ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெண்டுமே தான். ஆனால் அப்போல்லாம் அவ்வளோ ஃபேமஸ். இங்கே தான் எல்லாரும் இங்கே வந்து சாப்பிட்டு போகாத ஆளே இருக்க மாட்டாங்க. பயங்கர கூட்டம் வரும். செம்ம கூட்டம் வரும். ஆனால் இப்போ அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஈ அடிக்குது. இப்போ நாங்கள் போய் உட்காந்த பிறகு ஒரு 5-6 பேர் வந்திருக்காங்க. ஏதோ கம்மியாக வரும். ஆனால் மேபி ஈவினிங் ஜாஸ்தியாக வருவாங்க. ஆனால் தெரியல. ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட்லாம் எந்த டைம் போனாலும் கூட்டம் இருக்கும். நம்ம அதே மாதிரி சுற்றி போலீஸ் வருவாங்க. செம்மையாக இருக்கும் நான் எல்லாம். ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இப்போ எதுவுமே டேஸ்ட் சொல்கிற மாதிரி வந்து நுழைஞ்சோடனே மழை பெய்யுது பாருங்க. வெயில் அடிச்சுக்கிட்டே மழை பெய்யுது. குட்டி பையன் இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கான். மழை பெய்யுதான். என்ன லைட்லாம் பிரியாணி வரேன். இது எந்த இடத்துல வாங்கிட்டு வந்தோம் மாமா? எந்த இடத்துல பிரியாணி இது? புளியாந்தோப்பு. புளியாந்தோப்பு பிரியாணி.
சூப்பராக இருக்கும் முஸ்லீம் பிரியாணின்னு சொன்னார் மாமா. வாங்கின்னு வந்து சாப்பிட்டோம். கேவலமாக இருக்கு, நல்லாவே இல்லை. எங்க அங்கே சாப்பிட்டு வாங்கியிருக்கோம். உங்க இடமே இல்லை. வண்டி பாட்டு தானே. அந்த சைடு ஃபுல்லாக பீஃப் பிரியாணி தான் நல்லா ஃபேமஸ் போலது. பீஃப் பிரியாணி பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாதிரி விற்கிறானுங்க, ஆனால் நம்ம சாப்பிட மாட்டோம். எல்லாம் பீஃப் தான் செய்யலாம். முஸ்லீம்ஸ்ல நம்ம பசிக்கு சாப்பிட வேண்டியது, அது நல்லா தான் இல்லை. இது வந்து ஜாலியே தெரியல. சிக்கன் பகடா 60 ரூபாய் தோலை போட்டு ஒண்ணுமே இல்லை, சிக்கன் பகடாங்க. அது என்ன இது காமிங்களா அந்த இதுல ஜாதியே தெரியல. புதினாவா எங்க போனாலும் வெறுப்பாகுது எனக்கு. சிக்கன் பகடா பாருங்க. சிக்கன் பவுடா 30 சட்னின்னு தெரியல, இதை போய் வச்சுக்கிறானு. புளிப்பாகுது, புளியாம்பழம் சாப்பிட்ற மாதிரி. சிக்கன் பகடா அமோகமா இருக்கு, மாமாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை மாமா, இது பாருங்க அந்த புதினா ஊத்தி ஊத்தி புதினாவா அது என்னது மாமா? அது புளி புதினாவா கை விட்டுறான் போட்டு தனியா இல்லை. அதையும் உள்ளே நீ என்ன பண்ண காசு கொடுத்து வாங்கி தூக்கி போட முடியும்? சாப்பிட்டுதான் சரி, மாம்பழமாச்சும் சாப்பிடுவோம். தோலெல்லாம் போடாதன்னு சொல்லிருக்க வேண்டியதானே. இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். 2 வாங்கிட்டு வந்தோமா. மாமா சூப்பராக இருக்கும்னாரு, முஸ்லீம் பிரியாணினா அப்படின்னாரு. சரி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். படு கேவலமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பசி தாங்க முடியல. டைம் வந்து இப்போ 4 o'clock ஆயிடுச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரியல, எல்லாம் இவ்வளோ தான் சாப்பிட்டோம். அதில் ஒரு இதில் நான், என் பையன், என் பொண்ணு, அவர் 4 பேர் சாப்பிட்டோம். ஒரு இதுலேயே இவ்வளோண்டு தான். எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஒன்று அப்படியே வச்சாச்சு. சரி நம்ம மேக்ஸ்க்கும் பென்னிக்கும் போட்டுடலாம் அப்படின்னு அப்படியே வச்சிட்டோன்னு. அதான் மாமா புலம்பிட்டு போகிறாரு, காசு கொடுத்து வாங்கி கீழே மண்ணில் போட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த அளவுக்கு கேவலமாக செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தான் இப்படிலாம் செஞ்சு மனசாட்சி இல்லாமல் வியாபாரம் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதை வாங்கி சாப்பிட்றதுனால தான் அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் என்னென்ன கிஃப்ட் வாங்கினேன்ட்டு நாளைக்கு வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.